கோதுமை மாவில் ஒரு அல்வா பண்ணலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளரால் தான் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் கோதுமை மாவு, 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம பண்ணிடலாம். முந்திரி வறுத்த எண்ணெய் சட்டியிலே அப்படியே பண்ணிடலாம். மொத்தம் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதே டம்ளரால் 3 கப்பு ஊற்றினா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. 4 கப்பு ஊற்றிருக்கேன். நம்ம இப்போ கிண்டிகிட்டே இருக்கலாம். கோதுமை அல்வானா அந்த கோதுமை வாங்கி அதை ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு அதுவும் பண்ணியிருக்கேன். இது டக்குன்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தால் இது டக்குன்னு பண்ணிடலாம். அதே டம்ளரால் தான் 2 டம்ளர் ஜீனி போட போகிறோம். இன்னும் நல்லா கெட்டியாகணும். கோதுமை மாவு வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். கலர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேண்டாமா நீங்கள் ஜீனி பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த பவுடர் தான் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஜீனி போட்டுக்கலாம். 1 2 டம்ளர் ஜீனி போட்டிருக்கோம். 100 மில்கி மிக்ஸ் வெண்ணெய் வாங்கியிருக்கேன். அதை இப்போ நம்ம உருக்கிட்டு ஊற்றிருக்கேன். பொடி இப்படி செய்யலாம். நல்லா ரெடி ஆகிட்டு சிம்மிலே தான் வச்சு செய்யணும். நெய் கொஞ்சம் காஞ்சிட்டு நெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். கொஞ்சம் திறந்து வரணும். இதே தான் பாசி பருப்பாகும். அது ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி போட்டு சூப்பராக கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. கோதுமை மாவு இன்ஸ்டன்ட் அல்வா. டக்குன்னு நம்ம சாப்பிடணும் போல இருந்தால் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு. கோதுமை மாவு அல்வா இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.